ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திரியாக அரைச்சி வச்சுருக்கேன். நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சிருந்து பேஸ்ட் ஆக்கி வச்சிருந்ததை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா அந்த மீடியம் சைஸ் தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா இதோட உப்பு சேர்த்து வதக்கி விடுறேன். இப்ப நம்ம இதோட மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தேவைக்கேற்ப நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தா இந்த கிளீன் பண்ணி வச்சிருந்தா நண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு நண்டு. இப்போ நம்ம தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நண்டு நல்லா வெந்துருச்சு. சூப்பரான நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சளி இருமல் எது மாரி இருந்தாலும் உடனே நல்லா கேட்கும், சரியாயிடும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.